லேடிஸை கட்டி பிடிச்சாத்தே நமக்கு எல்லாமே வரும். கட்டி பிடிக்க தெரியுமா? ஒழுங்கா கட்டி பிடிச்சியா? பப்பு நீ தானே, உன்னை இப்படி கட்டி பிடிக்கணும், இல்லைன்னா பின்னாடியாரு எதுக்காவது பிரோஜனமா இருக்கணும். எதையுமே இல்லாம வந்து கட்டி பிடிச்சேன் நீ நான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கணும் நீ கட்டி பிடிச்சேன்னு. நான் ஒத்துக்கணும் நீ கட்டி பிடிக்க தெரியுமா? அப்படி புடி இப்படி புடி சொல்லுவா. என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? இதுதான் இடிக்குது. ஆமா, என்ன இது கட்டி பிடிச்சிச்சு பப்புன் முகர இத பாரு இப்படி இருக்கு. ஆண்கள் வர்க்கதே மார்த்த கிடக்காது. தயவு செய்து மறுபடியும் வா. அண்ணே நீங்க நினைக்கிறது ஏன் தவறு? கட்டி பிடிஞ்ச வேலை காலையில 10 பேரை ரோட்ல வச்சு நம்ம ஆள் வச்சு அடிப்பாளுங்க. கட்டி பிடிச்சாலும் பிரச்சனை, கட்டி பிடிக்கலனாலும் பிரச்சனை. கார்த்தி உனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. அன்பளிப்பு கொடுத்தா அன்புலகல்ல சார்ந்த நீ அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கன்றோம். அஞ்சாறு ராணி சும்மா இத படிச்சு மறுபடியும் சொல்லுவியா? கீழப்பூங்கொடி கொம்பன் குரூப்ஸ் மற்றும் கள்ள ராகினிப்பட்டியானே ராதி, அது கள்ள ராகினிப்பட்டி அலிக்கியா இதுல வைக்கவா? இல்ல இங்க வைமா. என்னது என்னடா வைக்க சொன்னீங்க? இங்க சொன்னாலும் அப்பா அவளையடா. நீ தான் சொன்ன அப்புறம் ஜலிச்சுக்கிறேன். கீழராதனை பற்றி அலிக்கி போர்படை சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்துகின்றார்கள். 150 ரூபாப்பா. 150 ரூபாயா? 100 ரூபாய்னு போட்டுருக்கு. 150 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்தி அன்புலகளை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை அறிவுரி இருக்கால அவுச்சி வச்சு திண்டு வந்திருக்கியா? மனுஷன் தானா நீனு? ஒரு பொம்பளை அப்படியே கட்டி பிடிக்க தெரியல. நீ எல்லாம் என்னத்துக்கு போட்டான்னு வச்சுக்க. சும்மா கட்டி பிடிக்க தெரியாது, அது தெரியாது அப்படின்னு ஒரு இதா பேசாத. அப்படிதான் பேசுவேன். அப்படித்தான் பேசுவோம். எனக்கு நீ சட்டம் போடாத. உன் சட்டத்தை என்கிட்ட நீ போடாத. எனக்கு மாட்டின இழுச்சாச்சிருக்கு நீ தானே. எனக்கு வாச்ச முட்டா பைய நீ தான். ஆமா, உன்னோட என்ன பண்ண முட்டா பைய தானே. மூஞ்சி மோர கடையம் பாரு. பப்புன் மோர கடையம் போட்டேன் சாமாமா நான் தெரிஞ்சு போ புடிச்சு ரெண்டா புடிச்சு கிழிச்சு போடுவேன். உன் சேட்ட மேலாம் ஏன்டா வச்சுக்கிட்டு இருக்காத. அங்க என்ன தெரியுது? மூஞ்சி முகர கட்டையும் பாரு. அரியரியல வச்சுக்க அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்காடா. ஏர்மா மாட்டு புண்ணாக்க தின்னு கேனா பூனா வெட்டி புண்ண. அங்க என்ன தெரிகிறது? டான்டா லம்பாரி முடியாடவ. நான் பொம்பளை மாதிரி பேசுறாடா. பொம்பளை குடும்பத்துல வச்சிருந்தா குடும்பம் புழுந்தே இருக்கு. புழு நல்லா எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் தெரிஞ்சுக்க. சும்மா உனக்கு தான் பேச தெரியும். பேசாத பேசுவேன். வச்சுக்க. ஏய் என்ன மிரட்டியா? ஏய் என்னடா வெண்ணா டேய் இங்க திரும்புடா. என்னடா இங்க போயிங்க? எரும மாடு மாதிரி இருக்க. எங்க இங்க போற? அங்க என்ன புடுங்கறியா போற? டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? அறுத்து புரிய அறுத்து. ஏண்டா டேய் வந்தலந்து அறுக்குறேன் பொளக்குறேன். வேணா அறுத்து வாயில வச்சிட்டு சரி. வாயில வச்சிட்டு டேய் சடன வாத்தா போட்டேன். நம்ம அஞ்சாரு நம்ம ஏரியா நாடகத்தை நல்லா ரசிக்க கூடி ரொம்ப அமைதியா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சும்மா நீ அமைதியா ஓட்டி மயில புடுங்குன. மரியாதையா பேச கத்துக்கம்மா. நீ மரியாதையா பேச. உன்னையெல்லாம் குடும்பத்துல வச்சிருந்தா குடும்பம் புழுந்தே இருக்கும். உன்னையெல்லாம் குடும்பம் நடத்தணும். அதோட பிடிக்கிறது சனிய. உன்னையெல்லாம் தாலி ஒட்டே வீட்டுல ஒட்டே வச்சிருந்தா வச்சுக்க. காத்து வீட்டுல ஒட்டைகளை அப்படியே கூட்டிட்டு போயில இந்த மைச்சேட்காரர் பாட்டு ஓடாரு பாரு. மணமகளே பாவா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே வாவா மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒன்னும் குடும்பம் தனியா போயிடும், இல்ல மாமியா மண்டையை போட்டுரும். மாமியா மாமனாருக்கெல்லாம் கொள்றது இல்ல, ஒல்லி புருஷனை தான் போட்டு தள்ளுறது. நான்லாம் அப்படி ஆளு. ஐயோ நான்லாம் உனக்கு புருஷன் இல்ல, நான் சித்தப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு வந்து அடிமை நீங்க தான். யார் ரோஸ் கலர் போட்டுருக்காங்களோ அவங்க எனக்கு புருஷன். ஐயோ நான் ரோஸ் போடல. ஐயோ பச்சை கலர் பேண்ட் யார் போட்டுருக்காங்களோ அவங்க தான் எனக்கு புருஷன். நீங்க வந்து எங்க சித்தப்பா மக. சித்தப்பா மக நான் உனக்கு என்னடா வேணும்? சித்தப்பா மக கொழுந்தியா? ஏய் எரும மாடு. சித்தப்பா மக கொழுந்தியா எப்படிடா? கொள்ள முறையா மாத்திட்டாங்க. எப்படி? நான் சொன்னவனா கொட்டையை ஜோடிச்சிட்டு இருக்காருல அண்ணன். இருந்து தெரிஞ்சுக்க ராணிய கடவுள கிளம்பிருச்சு. ஏய் இஞ்சரே ஆளை பாத்து இடம் விடாமா. ஆளை பாத்து இடம் விடானா? மாறிட்டே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்துகிட்டு நீ என்ன பண்ணுவ? யாரு நீ? நீ என்ன பண்ணுவ? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளு இப்படி இருக்கான் அப்படின்னு. குண்டா இருக்க மட்டும் ஆளை மட்டும் எப்போ இடம் விடாத. குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பார்த்துருவேன். ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது. என்ன சொல்ல? காலையில 5 மணியை போல எந்திரிச்சு அவன் வெளியே இருந்துட்டு அவன் குண்டி அலுமுனி அவன் படுற வாடு
அந்த சித்திரவதை அவனுக்கு தான் தெரியும். அது உனக்கு தாட்டா தெரியும் முக்கியமா. அதே அதுக்கடுத்து 2ஆம் நம்பர்ல நீ வர, 3ஆம் நம்பர்ல ஒரு அண்ணாமலை வராரு, சித்தர் வராரு. அதனால எங்களை பத்தி எப்பவுமே ஆண்களை குறை சொல்லி வாழாமா. என்ன குறை சொல்லி? அந்த மாதிரி ஆண்கள் இருந்தாத்தான் உங்களுக்கு பெருமை. எப்படி இப்படி இருந்தா எப்படியா பெருமையாகும்? அம்மா நீங்க வந்தா இருந்து கான்கிரீட் போடுறதுலயே குறியா இருக்கீங்க. அப்படி இருந்தா குடும்பம் கிளப்பி கால் கிளப்பி ஓடி போயிடும். அப்புறம் வேற எப்படி இருக்கணும்? குடும்பம்னா எதுலயும் அனுசரிப்பு முறை இருக்கணும். என்ன அனுசரிச்சிருக்கீங்க? கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் ஒரு புருஷன் இருக்காருன்னா என்னங்க, ஒரு புருஷன் குடியாருன்னு இருக்கேன், ஏங்க அப்படி குடிக்காதீங்க வைக்காதீங்க. பெண்ணு நினைச்சா ஒரு புருஷனை காப்பாத்தலாம். என்னத்தா, பெண்ணு நினைச்சா ஒரு புருஷனை நல்லவன் ஆக்கலாம், ஒரு அடங்கா பிடாரியா வேணாலும் ஆக்கலாம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எங்க கையில இருக்குன்னு சொல்றீங்க. எங்கதான் வேலை பார்க்க சொல்றீங்க, நீங்க ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க. அம்மா அப்ப இருந்த வேலை வேற, அப்ப சாப்பிட்ட சாப்பாடு வேற. கேழ்வரகு சாப்பிட்டேன் கிளம்பி நின்றுச்சு. என்னது? கம்பா நின்றுச்சு. என்னதுங்க? உணவு. அப்படி உணவு அப்படி சாப்பிட்டு அப்பெல்லாம் சாப்பிட்டு விவசாயத்தில் தான் வளர்த்து ஐயாலாம் சட்டையெல்லாம் இருக்காளே, அவங்க எல்லாம் அப்பெல்லாம் ஓட்டினானா உன்ன மாதிரி நிலத்தெல்லாம் 15 தடவை ஓட்டுவாங்க. இல்லம்மா, நீ விவசாய குடும்பத்துல பிறந்தா இல்ல, அவர் 15 தடவை ஓட்டலாம். 15 ஏக்கரா இருந்தாலும் கலப்பைய குடிச்சானா நெருன்னு ஓட்டுவேன். ஆமா, இப்பெல்லாம் உன்னைய கண்டா கலப்பை மயிரோட கிளம்புது இல்லை, ஏன்னா அப்படி ஆயிருச்சு. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. நான் கிளம்புற அளவுக்கு இல்லையா, இல்ல கலப்பை கிளம்பலையா? இல்லம்மா, அப்படி விவசாயத்துல முக்கியமா இருந்தா. விவசாயத்துல அப்பவே வீட்டுக்காரர் வயல்ல கிளம்பிட்டா மனைவி நீரா தண்ணியை கொண்டுகிட்டு காலையில வெள்ளன 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு புருஷன் காலில் தொட்டு கும்பிட்டு கணவனே கண்கண்ட தெய்வம்னு தொட்டு கும்பிட்டு போவாங்க. இப்ப நீ அப்படியா இருக்க? புருஷன் தூங்குவாரு, எந்திரிச்சு 8 மிதிப்பேன், முண்டை போய் படுத்தே கிடக்காங்க. அப்ப அவளை புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் எங்க ஏரியா பக்கம் ஒரு ஊர் நாடாத்து போயிருந்தேன், ஆண்டா ஊருன்னு. அந்த ஊர்ல அவங்க அந்த அம்மா கேட்டேன், அம்மா அவங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு. பேரே சொல்ல மாதிரி சொல்லிடுச்சு. மேல இருந்து விழுகும்ல, மேல இருந்து விழுகுமா? ஆமாயா, மேல இருந்து விழுகும்னா மலையும் கோயிலையும் காப்பி. அவங்க வீட்டுக்காரர் பேரும் மலைச்சாமியா. நீங்க புருஷன் அப்படியா வாடா இன்னும் திருட நீலாம் ஜாகாம நீலாம் போல மாணிக்கம் வா மயில புடுங்கு அப்படின்னு சொன்ன. ஆனா அதே மாதிரி குழம்புலாம் வளர்த்த ஆத்தாக்க அப்பெல்லாம் குழம்பு வச்சா, ஆனா இஞ்சி பூண்டு மிளகா மல்லிகிள்ளின்னு அரைச்சு அம்மியில அரைச்சு குழம்பு வச்சா ஊரே மணக்கும். இப்ப பொண்டாட்டி குழம்பு வச்சா புருஷன் திருப்பூர் பனியங்க பண்ணிக்க மூத்ததையா குடிக்கிற, குடிக்கிற, இங்க இருந்தா செத்து போயிருவேன். நீ வைக்கிற குழம்பு அப்படி. அடாடா போம்மா, சும்மா உனக்கு தான் படிச்சு சொல்லணும். சரி, மயில்ராயன் கோட்டை நாடு அழகமா நாகரி. அதான் நான் சொல்லி கொடுத்த வாத்தியார் செத்து போட்டாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு. அப்படி படிச்சிருக்கடா? அடிப்புல அப்படி மேம்பட்டமா படிச்சிருக்க. அவ்வளோ ராஜ், நான் அடி எடுத்து வச்சேன், அந்த ஆள் மருந்தை குடிச்சிட்டேன். உன்ன மாதிரி சிஷியனுக்கு நான் சொல்லி கொடுக்க சாகுறது மரியாதை. சாகல. அந்த டீச்சர் என்னடாச்சு? டீச்சர் மாசமா இருக்குடா. என்ன சொல்ற? சொல்லி கொடுக்க ரூமுக்குள்ள குடிச்சு நான் மல்லு கட்டிட்டேன். எல்லாம் கலாணி போய் தான் போறேன். மயில்ராயன் இது மாதிரி தான் டீச்சர் சேப்பா இருந்துச்சு. மயில்ராயன் கோட்டை நாடு அழகமா நாகரி பூலான்குடி என்னென்ன போட்டிருக்கு, முனிக்கோவிலானே. முனிக்கோவில் காலை சென்ற இடமெல்லாம் புகழ்பெற்று வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் சார்பாக 200 ரூபாய் என்பதை பெருமைப்படுத்துகின்றார்கள். எனக்கு ஆறுகிர் வட்டகை ராமானே அண்ணே, ஆரூர் வட்டகை ராமு கீழே பூங்கொடி நேதாச்சி தோட்டங்களம். அது இதுக்கு தான் கண்ணாடி போட்டு வாடாங்கிறது அண்ணே. அதுதானே தோட்டங்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம். மயில்ராயன் கோடை நாடு அழகமா நகரி பூலான்குடி முனிக்கோவில் காலை சென்ற இடமெல்லாம் புகழ்பெற்று வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் சார்பாக 200 ரூபாயும், ஆரியூர் வட்டகை ராமு கீழே பூங்குடி நேதாச்சி கோட்டை இதானே தெரியல தோட்டாங்களானே தோட்டாங்கல் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலே என்னென்ன டைலாக்லாம் சொல்ல முடியாது. ஏபிசிடி எத்தனை? ஏபிசிடி வந்து 1
27 வரும் 26 என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்கணும். சரிங்க அம்மா, உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏன் வேலையை நான் பாக்குறேன். நான் என் வேலையை தான் பாத்துக்கிறேன். என் வேலையை நீங்க தான் வந்து என்கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. தேவையில்லாம என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதா? உனக்கு நல்லது இல்ல. நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நான் பெண்களுக்கு பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஆண்களோட பிரச்சனைனா வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிடுவேன். ஆனாங்களா எங்க ஊர்ல 2 பொம்பளை ஆள் இருக்கு. சண்டை ஓட்டா பழுச்சுன்னு பாவடை தான் தூக்க நான் லீவ் ஓட்டுறேன் அன்னைக்கு. யா சண்டை கிளம்பிரியா? ஏண்டா சாகல நாடகத்தை நீ பாவடை தூக்கு அவன் வெளியே போற. இந்த மேல நீ சித்தராயா? இந்த ஆளு எப்பயா சித்தர்னு சொல்லிட்டு. சித்தர்னா எல்லா பழக்கமும் இருக்கணும். என்ன பாவடை தூக்க சொல்ற பழக்கமா? நீங்க நினைக்கிறதே தவறு. கோயில போய் சித்தரை பாருங்க, சாமியார் வேஷம் போட்டுப்பேன். அந்த ஆளு கஞ்சா குடிப்பேன், வெத்தலாக்கு போடுவேன், பிராந்தி போடுவேன். அவன் கண்ணோட்டம்ல அதான் சித்தர். சிவன் பாத்தியா? சிவன் எடுத்துக்க போயாங்கிட்டு. இந்த ஆளு பாவடை தூக்க சொல்றாப்ல. நீ இவர் பாவாடை ராமன் சித்தரா இருக்காப்ல. பாவாடை சித்தர். ஆளை பார்த்து மட்டும் எப்பவுமே இடம் விடாதீங்கம்மா. சக்கச்ச வந்த பழம் எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? நீங்க எழுத பழம் வைக்கிறீங்க, நான் என்ன வைக்க தெரியுமா? எரும மாடு மாம்பழம் வைக்கிறேன். எரும மாடு மாம்பழம் பெருவட்டா இருக்கு. மாம்பழம் வைக்கிறீங்க. ஐயோ, ஒரு பழம் எவ்வளவுமா? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வித்தேன். ஒரு உள்ள வாங்கல. அப்புறம் நான் தான் என்ன பண்ணேன், போனா போதுன்னு 100 ரூபாய்க்கு 100 ரூபா 1 கிலோ மாம்பழம். சோடி மாம்பழம் எவ்வளவு வைக்கிறீங்க? ஏங்க சோடி எல்லாம் இல்லங்க, 1 கிலோவே 2 பழம் இருக்குங்க. உங்க மாம்பழம் நல்ல பெருவட்டு பழமா இருக்கு. அதத்தான் சொல்றேன். 1 கிலோ 100 ரூபா வாங்கிக்கிறீங்களா? ரேட் ஜாஸ்திமா. என்ன 100 ரூபாய்க்கு தரேன், ரேட்டு ஜாஸ்தி. பார்த்த ரேட்டு பார்த்து சொல்லுமா. சரிங்க, உங்களுக்காண்டி எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம். 1 கிலோ 50 ரூபா. அதான் ரொம்ப ஜாஸ்தி. வெயில் நேரம் வயிற்றால ஓடும். சரி 25. அம்மா சரிம்மா, கூட வேணா குறைய வேணாம், கொஞ்சம் பார்த்து. ஐயா உனக்கு பழம் வேணுமா? உங்களுக்கு வேணுமா? அம்மா 5-6 பேர் இருக்கான், கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு சொல்லுமா. 25. பார்த்து சொல்லுமா. 15. கூட வேணா குறைய வேணாம், சும்மா தாரியலா? உனக்கு மாம்பழம் கிடையாது, அது என்ன சும்மா தர்ற மாம்பழம்? உனக்கு வேணுமானே? ஐயோ, அவர் வேணுமா? பெரிய பழமா? பெரிய பழம்ல எங்க அப்பத்தாட்டு இருக்கு. பெரிய பழமா வேணும்? அது பலாப்பழம்ல. நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமாங்க. நான் என்ன வைக்கிறேன் தெரியுமா? என்ன வைக்கிறீங்க? புளியம்பழம். புளியம்பழமா? புளியம்பழம் எப்ப பண்ணுவேன்? புளியம்பழம் 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 கொட்டை எடுத்த பழம், கொட்டை எடுத்த பழம். எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம், எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம். கையில் பிடித்தால் வளவல் என்று இருக்கும் பழம், வளவலன்னு இருக்கும் பழம். ராணி கொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பழம். போகும் பழம். அம்மா நீங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பழம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா? அது என்ன ராணி பொந்த கொண்டா போகும்? புளியம்பழம் வைக்கிறோம்னு யார்கிட்ட சொன்னேன்? உங்கள்கிட்ட தான் சொன்னேன். அதான் ராணி பொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பழம் சொன்னேன். நீங்க பழம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லங்க, நான் இன்ன வரையும் பிடிச்சது இல்லங்க. பொய் சொல்லாதீங்க. இங்க உள்ள கருப்பசாமி சக்தி வாய்ந்த தெய்வம். ஏங்க உங்க மேல சத்தியம் பண்ண? ஐயோ, நாங்க ஆத்தா பொறுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை. என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வேணா ஆத்தா, இதுதான் புளியம்பழம் வச்சுக்கிறீங்கம்மா. என்னங்க இவ்வளவு சின்னதா இருக்கு? அப்பனா உங்களுக்கு நீக்குற காரணம் சரியா வருமே. ஏங்க பெரிய பழமா இருக்குமா இங்க? அதுவுமே உனக்கு 10 இல்லைன்னா 2 ஆரஞ்சு கம்புதான் வெட்டணும். பெருசா வெட்டீங்களா? தம்பி மணி உனக்கு தாண்டா சரியா? எனக்கு வேணாம்டா சகல. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே யாரும் இல்ல நேரத்திலே, அம்மா யாரும் இல்ல நேரத்திலே, நேரத்திலே யாரும் இல்ல நேரத்திலே, நேரத்திலே தலைவா. ஆகா, இன்னைக்கு ஸ்ரீரோட வந்திருக்கானே, என்ன உன்னை காத்திருக்கானோ. வாங்கனே வாங்கனே வாங்கனே, உங்களுக்கு தான் தெய்வமா கிரேட் 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 தலைவா. ஐயா உங்களை தான் தெய்வமா நினைச்சு. இது குப்பமா வீடா? ஐயா குப்பமா இல்ல, அது குத்தம்மா வீடு. எங்க குத்தமா வீடு? அந்த ஆளுகிட்ட என்ன பேசிருக்க? அக்கா நீங்க பதிஞ்சீங்களா? என்னது?
சிலிண்டர் நான் பதியது பதியல உங்களை நான் கும்பிடுறேன் 3 மாசமா எனக்கு கிடைக்கல. ஏங்க நான் சிலிண்டர் பதியல. கிடைக்கல எங்களுக்கு. இரியா நான் பதியல. வேணும்னா அந்த சிலிண்டரை இறக்கி விட்டு போயிருங்களா? இறக்கி மட்டும் தான் விடுவேன், சொறி விட்டுட்டு போயிருவேன். தலைவா அடுப்பேல எங்க தலைவா சொருகுவ? அம்மோட்டு எமக்கு வேணுமே. எதுல சொருகுவ? அடுப்புல தான் சொருவனா? அடுப்புல சொருகணுமா? அடுப்பு எங்க இருக்கு? அடுப்பு இல்லையா போட்டா? எங்க நீங்க சொருகுனாலும் அப்படித்தான் இருக்கு புளு புளுன்னு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நம்ம வீட்டுல 3 மாசம் ஆச்சு சிலிண்டர் வந்து. எனக்குடா வயிறு கலமா இருக்கு. இது தேவை மயிரான்னு கேட்கிறேன். சும்மா ஒரு தூக்கிட்டு போ, ஒரு மயிர் கிடைக்கல தூக்கிட்டு வந்தா நான் தூக்க மாட்டேன். அண்ணே இந்த வரேன். ஏ தலைவா இறக்காதடா, வாடா வாடா வாடா. இத பிடிக்க போறேன்டா. ஆஹா தலைவனுக்கு லவ் பண்ணுங்க. ஐயா ரெண்டும் சிவப்பா இருக்கு. இது கட்டி பிடிச்சி நீனே செஞ்சுக்கடா. இங்க வா. கரச்சந்தல இங்க வா. இங்க வா. சிலிண்டர் மாதிரி தான் இருக்கு. ஆமா அதை தூக்கி வச்சுட்டு என்னைய ஏன் தூக்கிட்டு தெரிஞ்ச எவ்வளவு நேரம்? அம்மா நீனு அதே மாதிரி இருக்க, சிலிண்டர் அதே மாதிரி இருக்கு. நீ சமாளிக்காத நான் ஏன் நீ கம்முன்னு இரு. கலரா தம்பி இல்லம்மா, சிலிண்டர்ல பிளக்கு சொருவ பாக்குறேன். சகல இந்த சிலிண்டர் என்னைக்கு டெலிவரி போவோம்? இது என்னைக்கு டெலிவரி ஆகுது? பொம்பளை குத்துறா ஏறி அறானா லூசு பயிர மோரே பாரு மோரே. ஆமா ஏன் முன்னாடியா? ஏய் காசு அட வந்து வரடா, பொம்பளைக்கு போய் மாட்டாம லூசு பயிர. சட்டை கிழிஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம். கும்புற ஏண்டா, சரி ஒரு பிரச்சனை வந்துடப்படான்னு நல்லா கட்டுப்புற பொம்பளை அண்ணா. நீ இருக்கிறதுக்கு ஏண்டா அந்த பொம்பளை பிள்ளைங்க சரியா வருமா? உனக்கு நல்ல மரியாதை இல்ல பாத்துக்க. ஐயோ ஊர்கா ஐயே இந்த நக்கு நக்குறான்னு வச்சுக்க. ராக்கோழி 2 முழுத்து இருக்கு, கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. ராக்கோழி 2 முழுச்சு இருக்கு, கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. அவங்க வீட்டுக்காரரு வேலிக்கருவை வெட்டுறவே அருவாத்தை தண்டி வச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அது எப்படியா வீட்டுக்காரரை சொல்லணும்னா பெரிய மாமாங்க. யாருக்கு பெரிய மாமாங்க? பெரிய மாமாவளதான் இவ்வளவு நக்கு நக்கு நக்கு. ஐயோ தலைவா, ஐயோ தலைவனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. டவுசர் மேல என்னடா கோமணம் கட்டியிருக்க? எப்ப எத்தனை உள்ள டவுசர் இருக்கு, அப்புறம் கோவனா? அதே நேத்து ஆரம்பம் டவுசர் கேட்டு பொண்ணை பாரு. பொண்ணை பார்த்தா சொல்ல பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பொண்ணும் பூ ஒண்ணுடா. பண்ண என்னது காத்தாடி பாடு தெரிஞ்சா பாடுன்னு தெரியல. பாடுங்க பாடு. ஐயா நீ இது தாமான பொத்திக்கிட்டு உட்காரியா?
ஆமா வெளியே காவடி தூக்க போராட்டமா நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டு நான் பாடு நீ பாடு நீ உட்காந்துரு ராசாத்தி ஒன்னு கண்ணா என்ன சொன்னாங்க என்ன சொன்ன அடிக்கிற நேரத்துல அடிச்சேன் அடிக்கிற பழக்கம் அண்ணே நீங்க பாட்டு பண்ணி நான் வாய்ச்சேன் நான் என் பாட்டுக்கு ஒன்று அடிக்க சொன்னா பாட்டு பாடுறதுல உள்ள ஆள் இருக்கு அவங்க வந்து பாடுறதுக்கு நீங்க வாசிங்க அம்மிக்கிட்ட உட்காந்து திருப்பி வாங்கி போன்னு குத்தி போடுவேன் அவன் நம்பி குத்தி போடா நம்பித்தான் போல பாப்பா மணியண்டா அண்ணே குந்தாணி பழம் இப்ப 2 பேருக்கு என்னடா சொன்ன பழக்க தோஷத்துல கை போயிருச்சுனே ஐயா 2 கூட தண்ணி தூக்கிட்டு அண்ணே வேணாம்னே அப்புறம் பூல் அமுக்குவேன் அந்த பொட்டி 1.5 லட்சம் ரூபா பத்தியா போய் பத்திரமா வச்சுக்க ராசாத்தி ஒன்னா எண்ணி வாப்பா நீலண்டா 2 வாங்கி பழைய இருக்க முடியல வந்து கோளார பத்திரமா வச்சுக்க தையும் தப்பு ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பகலா கையெடுத்த ராசாத்தி உன்ன நம்பி ராப்பகலா கண் முழிச்சு ஊசப்பாரு இப்படி சரி நீ பாடு ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பகலா நீ அடுத்து கேட்கலடா பாட்டை பாடுறா நீங்க பாடுங்க நல்லா இருக்கு இல்ல நீங்க மச்சான் இங்க நீங்க வாங்க மச்சான் திண்டு ஊட்டி யாப்பா வரியாடா தலைவனுக்கு ரொமான்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லடா அவன் பொம்பளை நோக்கத்துல எண்ணெயை குண்டி அடிக்கிறான் தெரிஞ்சு போ மயிறு பாரு கார்த்திகை கட்டி பிடிக்கிறாப்ல அந்த புள்ள அதுக்கும் உனக்கும் சரியா வருமாடா எதுக்கு அண்ணன் எப்படியா ஏறி அடிப்பா கார்த்தி எனக்கு முத்தம் கொடுக்குறாப்ல கார்த்தி முத்தம் குடிச்சானா என்ன புள்ளைய பாடுற மயிரை பாடுற சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடிய சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா கையடி சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி சிங்கினா சிங்கி அடி சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி பபனா அடிக்கும் அன்பு வைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாரை அணிவித்து பெருமைப்படுத்த முடியாது. ஐயா 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 சாலுவெல்லாம் போட்டு வந்து தைன்னு செயின் ஆனா உன் ஆசை இப்படிலாம் இருக்கக்கூடாதா? என்ன ஒரு 2 மாசத்துக்கு முன்னால காட்டா கூட நியாயம். அப்பயும் சொத்த பிள்ளை தானே. இப்போ விற்கிற விலை என்ன? என்ன விலை விற்கிது? 1500 ரூபா விற்கிது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷம். உண்மை. நாங்க வந்தோன்னா அவங்களோட ஆர்வமும் ஒரு ஆசையும் உபசரிப்பு வர்றவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த இவ்வளவு ஒரு பாசம் வச்சிருந்ததுக்கு ரொம்ப உங்க பாதங்களுக்கெல்லாம் நான் தொட்டு ரொம்ப கும்பிடணும். உண்மை உண்மை. சாமியடியார் அனைவரும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ளோம். சாமியடியார் அனைவரும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமியாடி எல்லாரும் நீங்களும் கூட போங்க, காசு கொடுத்துட்டு போயிருங்க. காலையில் தானா? ஐயோ, எங்களுக்கெல்லாம் பூமாலை சூட்டி பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய இந்த கம்மாய்ப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உண்மையிலே எங்களுக்கு உயிர் சொந்தம். உயிர் சொந்தம் சொன்னா இளைஞர்கள் தான் எங்களுக்கு உயிர் நாடியே. ஆமா, இளைஞர்கள் தான். இளைஞர்கள், இந்த பெரியவர்கள், தாய்மார்கள், காவல்துறை அதிகாரி, ஓட்டுநர்கள், ஆர்மியில் வேலாக்குறவங்க உண்மையிலே ரொம்ப
சிறப்பான ரசிகர்கள் எத்தனையோ பேர் எங்களை பார்த்தோன்னே அண்ணே உன்னை வச்சு தானே சந்தோஷமா இருக்கான், உன்னை பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எங்கேயோ நாடா வந்து எங்கேயோ வந்து கும்பிட்டு விழுந்து. ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே நீங்க தான். ஆமா, நீங்க இல்லைன்னா நாங்க சோத்துக்கு தலைவா சோத்துக்கு சோத்துக்கு வேற மம்மட்டி வேலைக்கு போகணும்டாண்டே. அப்படி சொல்றா? அதெல்லாம் மம்மட்டி வெட்டினாலும் மம்மட்டி வெட்டதே முடியும், புடுங்க முடியாது திருப்பி. நல்லா அன்னைக்கு மம்பட்டி வெட்டினேன். நீ அதை பத்தி பேசாத, உன்னால குனியவே முடியாது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எங்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அத்தனை கலை உறவுகளுக்கும், வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும், இராணுவ வீரர்களுக்கும், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் அவங்க பி போட்டோகிராஃபி அவர் வந்து பி போட்டோகிராஃபி அத்தனை நல்ல உள்ளங்கள் அவர்கள் தான் எங்களை வந்து வெளி உலகத்துக்கு பூரா எடுத்து காட்டுறவங்க. இன்னைக்கு கம்மாப்பட்டி இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு உலகம் பூரா பரவுறது அந்த யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுந்தாகவும் நன்றி நன்றியிருந்த வணக்கம். அவன் ஏதோ லிங்க் இருக்கு, திருவண்ணாமலை போறோம் திருவண்ணாமலை போறோம் ஏதோ. ஏங்க சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேங்க. ஆசீர்வாதம் வாங்கல, அவனை நம்பாத. சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் தப்பா? சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் ஏய் ஏய் பாசம் பாசமுள்ள பாண்டியரு, பாசமுள்ள பாண்டியரு, அழகட்டு பாபலரு, நாளே விளையாடே நானா பாடட்டுமே. பக்கத்துல பாம்பு. எப்ப பார்த்தாலும் பொம்பளையே கட்டி பிடிப்பாங்க. சும்மா உன்னை வச்சு என்னடா செய்யுது? நான் போறேன் போங்க எல்லாரும். தலைவா ஓரேன் நான் எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி அப்படிதான். என்ன நம்மள என்ன நினைப்பாங்க? பொம்பளை பொறுக்கி நினைக்க மாட்டாங்களா? ஆம்பளை யாருமே கட்டி பொம்பளை கட்டி பிடிச்சாதானே ஆம்பளை சரி அழுகா இப்படி வா. பொம்பளை காணி கட்டி சரி விடு வா. தலைவா அழுவாதடா. சரி விடு, தெரியாம பண்ணிட்டே வா. இத்தனை நாள் எங்கடா இருந்தா தலைவா? பொம்பளைக்காண்டி சரி விடு விடு வா வா. சரி விடு தெரியாம. சரி விடு வா வா. சரி வா. சரி விடு. எதுண்டா ஏன் அழுக? என்னடா சொல்ற? ஜெய் எதுக்கு அழுகுற? என்னடா சொல்ற? ஏதாவது சொல்லி சொல்லடா. என்னது அந்த பிள்ளைய அடிச்சுட்டே? சரி அழுகா விடு விடு. தெரியாம அடைஞ்சு விடு விடு. இனிமே அடிக்க மாட்டேன் விடு வா. சும்மா எப்போ பார்த்தாலும் சரிப்பா அடிக்க மாட்டேன் வா. கூசை போட்டு கணங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சு கொதிக்குது ஏன் கொதிக்குது என் குக்கரில் கொதிக்குது என் துடிக்குது ஏன் துடிக்குது என் குழம்புல நான் கொதிக்குது கணங்கத்தா மீன் வாங்கி மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே. கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது. கணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. எலரசி நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா அப்படியே விலையை கேட்க நான் தூம்பிட்டு போறதுக்கு வந்தேன். சரி 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 அண்ணே அந்த வேலை எப்பனே பாப்ப? நான் எதுக்கு வந்தேன்? நான் எதுவும் ஒரு பாட்டு பாடினா ஆடுனா திருப்பி என்ன மறுபடி விட்டுரு. அப்ப நான் என்னதுக்கு வந்தேன்? தூம்ப வந்திருக்க. ஏ மருதமணி என்ன பாட்டு பாடுறியா? பாடப்படியா? ஐயோ தம்பி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு எங்கொஞ்சும் கூட என்னது
என்னது பாட்டு? என்னடி ராக்கம்மா? என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெல்லிப்பு எங்குந்தும் குழு. என்னது தம்பி இந்த பாட்டு நீ கேட்டிருக்கியாடா? இந்த பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானும் கேள்விப்பட்டதே இல்லை. நீ கேள்விப்பட்டிருப்ப, நல்லா கேள்விப்பட்டிருப்ப. தலைவா ஏ வாகானே ஏ பாடவே தலைவா. பாக்கு வெத்தல மாத்தலும் பார்வதிய அடியப்பா பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். இவன் ஆடல் எப்படி எட்டி எட்டி பாக்குற ராணி தெரியுதா? ராணி என்ன ரெண்டு ரெண்டுலன்னா உன்னை தொடவா ஓம் பொந்துலன்னா அது கெமிக்கல்ரா. பாதிப்பு. கவனம் முக்கியம், கவனம் முக்கியம். ஏ பாக்கு வெத்தல பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். குட் ஷாட் குட் ஷாட் குட் ஷாட். என்னப்பா? இந்த ஒரு நல்ல மனசு யார்ட்டுமே வராது. என்ன மனசு? அப்படின்னு அப்படியே திருப்பி கொடுக்கறாரு. நல்லா வருது நீ. உன் மனசுக்கு நீ டேய் நல்ல மனசுலடா. உன்னை நான் காப்பாத்துறேன். ஏனுங்க ராணி என்ன நீ இதே இங்க பெருசு நினைச்சுக்கிட்டு தெரியாத. ஒன்னே காலி நாங்க சரிதமா இருக்கோம். தலைவா என்ன தலைவா சொல்ற? அப்புறம் நான் நீ தான் பெருசு நினைச்சுக்கிட்டு தெரியாத. வேற என்ன பண்ணுவ? ஒன்னே காலி எங்க அண்ணனுக்கு அதோ காலி சூப்பர். ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரேன் நான். ரொம்ப ஏண்டா மூதேவி உள்ள ஒரு பனிய நீ வண்டி கீழ நெல்லு வரு, வண்டி கீழ நெல்லு வரு, வண்டி கீழ நெல்லு வரு, வண்டி கீழ நெல்லு வரு. வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும். ஐயாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டி நல்ல ஊற வைக்க, வண்டி நல்ல ஊற வைக்க. வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து தண்ணி வரும். வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும். இத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, இத்தனை மணிக்கு நீ வந்திருக்கிறே. எத்தனை மணிக்கு முன்ன வர சொன்னடி, இப்போ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? உன்னக்கால நானும் தானே ஓடி வந்தடி, உருப்படியா உன்னை நான் பார்க்கவில்லையே. நானே நானே தந்தானே தந்தானே நானே தந்தானே தன்னானே நானே தந்தானே போடு தன்னானே நானே. ராணி தன்னானே நானே தந்தானே தன்னானே நானே தந்தானே தன்னானே நானே தந்தானே தன்னானே நானே தந்தானே. ஆள் பார்த்தேன் பண்றேன். அவள்கிட்ட போனா இப்ப அதிரடி படம் வருதான். அதிரடி படம். ஆமா சகல. அம்மா அம்மா அச்சா அச்சா பச்சை கிளி, அச்சா அச்சா பச்சை கிளியே. என்னடா பண்ற? எங்கு புகழ் துவங்க, இங்கு நானும் நான் துவங்க. இங்கு நானு நாத்துவங்க அன்னையானே சுந்தரியே. தம்பி 4:30 தான் நட வரப்பா. கராட்டத்துல அந்த பாட்டு பாடினா கராட்டத்துல அந்த குத்தலாம் குத்தலாம். என்ன ஆரம்பிக்கல. இப்படி எல்லாமா முட்டி போட்டெல்லாம் உட்காருவாங்க கராட்டத்துல? கராட்டத்துல அப்படிலாம் அதெல்லாம் எங்கும் புகழ்ந்தவங்க பாட்டு பாட மட்டும் பார்த்தாது. பாதிப்பு பாதிப்பு பாதிப்பு.
கவனம் உண்டு. கவனம் உண்டு தம்பி. நீங்க தம்பி வீட்டு கேணியில வாலியை போட்டுடலாம். தம்பி, நான் எங்க அப்பா ஏய் வெட்டி புண்ணாக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கப்ப? அப்பனே சொல்லிதான் வளர்த்திருக்காரு. என்னன்னு? மருதமணி ஒண்ணு தண்டையில தான் இல்லைன்னா. டேய் இருடா டே கார்த்தி, அண்ணன் நம்ம சொல்லட்டும்டா. அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். என்ன எழுத்துன்னா கேட்போம். அண்ணே அது எப்படி? செத்தா சண்டையில சாகணும் இல்லன்னா தண்டையில தானா? இல்லன்னா வாங்க அண்ணே வர வந்துட்டா வரணும்ல. கருப்பேன் கருப்பே நினைவாக 200 ரூபா தானா? ஆனா 300 ரூபா ஒருத்தர் காலையில சீட்டு காசு பிள்ளாச்சுன்னா என்ன விட்டுறது? எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுப்பா. சொல்லிட்டாம்ல. எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுப்பா. கொடுக்க மாட்டேங்க. சொல்லுங்க. என் பேர் என்னப்பா? கருப்பேன். கருப்பே எனக்கு 200 ரூபா அன்பளிப்பாளர்கள் அவர்களுக்கும் கருப்பே நினைவு இல்லை. ஆமா. எனக்கு 200 ரூபா அன்பளிப்பாளர்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அடைந்த வணக்கம். எல்லாரும் கொண்டு வந்து கொடுங்கப்பா. நாளைக்கு சீட்டு காசு கேட்டேன்னா உங்கள் நம்பிதான் வந்திருக்கிறேன். நீங்களே இப்படி கொடுக்காம வந்தா என்னப்பா? இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் அழுதவனதான் பால் குடிக்க முடியிருக்கியா? கேட்கறதுனால களவாண்டதான் கூடாது. என்னண்ணே 200 ரூபா தர்றியா? ஏய் யார பத்தி 200 ரூபா தர வரியா நீ? என்னடா இப்படி இருக்க முகரே? ஏய் இரு 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 இங்க தள்ளிக்க. ஏய் முகரே பாரு முகரே. என்ன ஏய் பிரியா? ஏய் 200 டேய் டேய் இரா இரா 200 ரூபாய் கேக்குறேன். ஏய் இரா ஆண்டா அதோட அருமை தெரியுமாடா லூசு பையல. நான் 100 ரூபாய்க்கு கூப்பிடுறோம் இருக்கேன். ஏய் உனக்கு வெள்ள ஏய் ராணி ராணி மாலை ராணி நீ தடிக்க ஏன்டா டேய்? ஏய் உனக்கு பஸ் அறிவு இருக்கடா? நான் சும்மா கூப்பிடலாம்னு இருக்கேன். நீ என்னடா மண்டைய பொளந்துறிய பொளந்து என்ன என்ன தெரியா கூட்டிட்டு வந்தியா? இப்ப நானது கூட்டிட்டு வந்தியா வேற எதுக்கு கூட்டிட்டு வந்தியா? இல்ல கேக்குறேன். அவ பேசுற அண்ணன் பாத்துட்டே இருக்காரு என்ன செய்ய போறாங்கன்னு. ஏய் இங்கறியா 200 ரூபாய்க்கு அந்த ஆளு கூட்டிட்டு இருக்கே. நீ வீட்ல சீட்டு காசை கட்ட வக்கலண்டா அப்புறம் என்ன 200 ரூபாய் கேக்குறா உனக்கு? 200 ரூபா அட்வான்ஸ் தரேன் வரேன்டா. அட்வான்ஸ் எல்லாம் 200 ரூபாய் கிடையாது போ. 1000 ரூபாய் பண்ணு அட்வான்ஸ் இப்பதான். குடுக்குறீங்களா? பப்பாளி முத்தை வெள்ளி பூசக்காரன் நாகனி ஓம் நமச்சிவா சுப்பையா குடும்பத்தார் சுப்பையா குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். சுப்பையா குடும்பம் பால் பொங்கும், பால் பானை பொங்கணும், பட்டி தட்டிலாம் பெருகணும், நாடு தெளிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். யோ இங்கறியா காலையில பாடணும்டா. இல்லையா இப்ப பாடி இருக்க. காசு வந்துட்டுனா பாட விடுதாண்டா. சுப்பையா குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி அண்டை. சரி சம்பள காசை கொடு நான் கிளம்புறேன். அதான் பாடிட்டில. எனக்கு என்ன கிளம்பல அப்புறம் உனக்கு எப்படி கிளம்ப? ஏய் இங்கறியா குடியா நீ தான் நாடு தெளிக்க வேணும் பாடிட்டி. எங்கும் புகழ் துவங்க எங்க நானும் நான் துவங்க நான் துவங்க. ஏண்டா நீ பாடிக்கிட்டு இருக்க, அவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானடா. 2 பேத்துக்கு அடிய பாரு. போட்டோ இந்த புள்ள நெக்கிறது கிளம்பிச்சுடா. எங்கடா தோடா? நான் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன கோர்த்துக்கிட்டு இருக்க? என்னங்க இந்த பொம்பளை கிடைச்சா ஏன்னா பொண்ணும் பூவும் ஒண்ணுடா. அம்மா யாரு இல்லைன்னது? அப்புறம் எப்படியா மனு கட்டுவாங்க? சரி வாங்கிட்டு வா. சரி வாடா, தெரியாம பண்ணிட்டு வாடா. சரி வா. அடிக்க மாட்டேன் வா. ரொம்ப பயப்படுறாப்ல. அந்த பாட்டு சொல்றேன். அந்த இந்த பாட்டு பாடு. ஏ தோத்தி நா தின்ன தின்ன தானா. ஹிந்தி பாட்டாடா. ஏய் ராம தமிழ் பாடல பாட. ஏய் நான் கூட்டாதான் அண்ணன், அவன் கூட்டா போக கூடாது சரியா? தம்பி 2 வண்டி வாங்கியிருக்கீங்க, டிவி கட்டணும் இங்கிட்டு வந்துரு. ஏய் நாடத்துக்கு வரணுமா வேணாமா? ஏய் இன்னோவாக்கு புக்கிங் பண்ணியிருக்கு, இங்கிட்டு வந்துரு. ஏய் அட்வான்ஸ் பண்ணிருக்க என்ன ஒண்ண? தம்பி இது எனக்கு வேணாம். எந்த வண்டி? டேய் வண்டிடா. ஏய் வண்டி வேணாம். டேய் 8 லட்சம் கட்டிருக்கறாங்க. வண்டி வாங்கி என்ன பண்ண போற? இந்த வண்டியை ஓட்டுவோம்டா. தம்பி ஏன்னா அந்த வண்டி புகை தெளிச்சுன்னா என்னண்ணே பண்ணுவ? போததுல டீசல் போடா முன்ன தள்ளிட்டே போயிடுவேன். தம்பி உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தம்பி ஐயோ வண்டி ஓட்ட மட்டும் செய்வேன். ஐயா அந்த வண்டிக்கு ஆயில் போடணும். இந்த வண்டிக்கு உங்க ஆயில் ஃபுல்லா போயிடும். ஏங்க உங்க 2 வண்டி வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு வண்டி கொடுக்குறீங்களா? ஏய் என்னடா நேத்து நான் டீ பலாரம் கட்டி எனக்கு வாங்கி தரல. ஏங்க எனக்கு பூஸ்ட் வேணுங்க. அண்ணா எனக்கு 2 வடை வாங்கி கொடு. கொஞ்சம் அந்த புள்ள முகத்தை பார்த்து பேசுங்க. ஏங்க எல்லாத்துக்கும் எப்படிடா பங்கு கொடுக்க முடியும்? எங்கு புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரிகே யானத்த
நம்பி தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. தலைவன் தண்டால் எடுக்கிறான்டா. நல்லா பாடக்கூடிய வள்ளி வந்திருக்க. நீங்க நிக்கிறத பார்த்தா நீங்க கப்பலிங்க பார்த்தோன்னு போறதுக்காக தயாரா நிக்கிறீங்க. போகாதீங்க. வெங்கடாஜி உங்களுக்காகவே வெங்கடாஜி அவனுக்கு மட்டும் 9,000 சம்பளம்யா. போயிடாதீங்க. ஆட்டோ காசு 9,000 அவன் கணக்கு. போயிடாதீங்க சாமி சாமி. வந்து உட்காருங்க சாமி. பக்கோடா ரொம்ப போடாதீங்க. என்ன பண்றா? என்ன மனுஷன் குண்டி எதுக்குடா தொட்டு கும்பிட்ட? என்னடா என்னடா நடந்து வச்சு? என்ன குண்டியா யாரா தொட்டு கும்பிடுவாங்க? இல்லடா தொட்டு கும்பிட்டா காவல்துறை அதிகாரி அவர் சொல்லுங்க. ஐயா, காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள் கிராமத்தார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். குண்டியை தொட்டு கும்பிட்டியா? உனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி. என்னது என்ன முன்னாடி? அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க நாங்க ஒரே பங்காளியாத்தா. நாங்க 6 மாதத்துக்கு முதல்ல அவன் பொசு வைப்பேன், 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பொது வைப்பேன். நீ என்ன பின்னாடியா? அவன் 6 மாதத்துக்கு பின்னாடி நான் தான். தன்னான் நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வமே. கருப்புசாமியும் காவல்துறையும் ஒன்று இருக்காங்க. உண்மை உண்மை. நம்ம காவல் தெய்வமே ஊருக்கு காவல் தெய்வம் கருப்பசாமி. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பை அவர்களுக்கு பிரா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. பேசுப்பா. பொன்னாட வந்து தானே வந்தாங்க. நீனும் உன்னை பிடிக்க வந்த மாதிரியே. காவல்துறை அப்புறமா கூப்பிடாம போயிட்டான். பொம்பளை உள்ள ஓடி போயிட்டான். எனக்கு பொம்பளை இல்லைன்னா ஒரு வேலை செய்யாது. ஐயா ஐயோ வந்ததுலேருந்து
இது மூஞ்சவே நக்கிட்டு இருக்கியா? அம்மா அவன் வேற எதுவும் நக்க பார்க்குறேன் எங்களுக்கு சிக்கலை. அதுக்கு அவன் என்ன செய்யுது பாவம். நீங்க எல்லாத்துக்குமே பூட்டு போட்டுக்கலாம். ஐயோ பின்னாடியே நிக்குதே, எதுக்குது? தம்பி வா வா, நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். ஏங்க அவர் லவ் பண்றேன்னாரு? இல்ல 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 அவர் அண்ணன் நீங்க லவ் பண்ணல. நம்மளுக்கு எதுவும் உரிமையாவல வேணாம். அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்பப்பா அதப்பா என்னை வச்சுக்கிறேன்றாரு. நீங்க கட்டிக்குவீங்களா? என்னை வச்சுக்கிறேன்றாரு. அண்ணன் விரும்புறார். தும் சே பியார் கர்த்தே. என்ன சொல்றாப்ல? இப்பயே உழுவோமா இல்ல மழை வந்த பின்னாடி உழுவோமான்னு கேக்குறாரு. ஏதா கர் புர். என்ன குசு வருதாமா? ஏறி அடிப்போமா இல்ல வெறும் உழவா உழுவோமான்னு கேக்குறாரு. சடார் மடார். ஒரு நாளைக்கு 2 தடவை. அவ்வளவுதான் முடியும். கோயில் கோயில் பூசாரி வர சொல்லு. அவர் மணி ஆட்டிட்டு போயிடுவாரு. ஜில் புல். என்ன சொல்றாங்க? என்னடா சொல்றா சிரிக்காம. என்ன சொல்ற அந்த வெண்ணெய்? இப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? ஏய் சொல்றா. எனக்கே தெரியாது. கிர்மா வர்மா. இப்ப என்ன சொன்னா தெரியுமா? ஏய் பொம்பளை பாரு அவ்வளவு லட்சணமா இருக்கு இந்த பிள்ளைய பாரு. ஏய் பாரு அது கண்ணை பாருடா. என்ன அப்படி என்னன்னே சொல்லிவிட்டேன்? ஏய் வாயை பாரு, அது மூக்க பாரு, அது தொண்டைய பாரு. ஏய் என்ன ஏய் இரு. அப்படி இரு. என்னன்னே நீ ஒண்ணு சொல்ல நான் என்ன சொன்னாப்ல? இப்படி ஒரு பிள்ளைக்கு மேலடா நான் அசிங்கமா இருக்கேனா? ஆளு மேல போடா. என்ன ரே ஏய் சொல்றா. என்ன ஆளு என்ன சொன்னாப்ல? அது சொல்றா. உங்களால முடியல நோத்தால அனுப்பிட சொல்லு. ஏண்டா வெட்டி முன்னாடி ஏ தலை போட்டு வெளுத்திக்கிட்டு இருக்காங்கடா. தம்பி என் தலைக்கு எவ்வளவு தில்லு படுறா. அது எப்படா என்னை மாட்டி விட்டு நேக்கா ஒதுங்கி நிக்கிற? நீங்க எனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சி வேணுமா? உங்களை போய் அது எப்படா மாட்டி விட்டு மச்சான் வைக்கிற? சிங்கிளி மங்கிலி. அவன் என்ன சொல்ற அந்த புண்ணாக்கு? ஐயோ நான் அப்படி ஆளு. ஏய் சும்மா சொல்றேன். நீங்க அடிச்சீங்கன்னா அதாவது என்னைய உங்கள்கிட்ட அனுப்பி விடுவானா? தம்பி நான் அப்படி சொன்னாங்க. இப்போ அப்படிதான் நான் சொன்னேன். நீ நான் நினைத்துக்கிட்டு என் மேல பழிய போடுற. இல்லையா? சிலோ மலோ தியாத்தி இவங்க இருக்க உடம்புக்கு 10 பேர் அடிப்பாங்கல்ல. சிலோ மலோ சொல்றா. சிலோ முறை நான் என்னையா சொல்றீங்க? அந்த களைய பூரா அள்ளி சார ஓட்டை அடைய சொல்றாரு. ஓட்டை அடைச்சு விட்டு அவன் என்ன பண்ணுவேன்? உட்காந்து வேடிக்கை வைப்பானா? இல்லைன்னா காத்து போங்கள சோத்துக்குள்ள. சங்கரா மங்கரா. என்ன சந்திரா கேக்குறாங்க? எடுவட்ட நாயி சந்திரா ஊருக்கு போயிட்டான். ஏண்டா உங்களை காதல் பண்ணலான் இருக்கேன். என் காதல் எப்படி தெரியுமா? எப்படி? அங்க ஒரு 5 ரூபாயில பூங்குயில பூமகில பாட்ட கொஞ்சம் கேளு. ஹலோ பூங்குயில பூமகில பாட்ட கொஞ்சம் கேளு. ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேடு. ஆசையிலே நாம் படிச்சேன் நீ நின்னு பாரு. கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால கவிங்க நான் தன்னால. பூங்குயில பூமகில பாட்ட கொஞ்சம் கேளு. ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. எள்ளுப்பூ பல்லழகி இழந்த பல நிறத்தழகி கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி